வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 8 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு புவர் பீப்புள் என்னென்னலாம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரிச் ஆகணும் அப்படின்னு இல்லாமல், நான் இப்படியே இருந்தால் பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கிறவங்க இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னதுன்னு பார்க்கலாம். ப்ளேமிங் அதர்ஸ் ஃபார் தேர் ப்ராப்ளம்ஸ். அதாவது நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட், லிவிங் வித்தவுட் அ பட்ஜெட்டே இல்லாமல் வர காசு எல்லாமே செலவு பண்ணிவிட்டு எதுக்கு எவ்வளோ பண்ணணும்னு எதுவுமே இல்லாமல் ஒரு பிளானே இல்லாமல் செலவு பண்ணாங்கன்னா அவங்க புவர் பீப்புளாகவே தான் இருப்பாங்க. ஃபோக்கஸிங் ஆன் என்டர்டெயின்மெண்ட் ஓவர் எஜுகேஷன். ஸோ நம்ம மாதத்துக்கு ஒரு படமாவது வெளியே போய் பார்க்குறோம். ஆனால் எஜுகேஷன், அதாவது நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத யோசிங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிச் பீப்புள் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அவாய்டிங் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரங்கிறதுக்கும் முயற்சி எடுக்கலைன்றதை தான் இங்கே மீன் பண்ண வராங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதான்னு புரிஞ்சிக்க முடியும். நாட் ஒன்லி இன் பிஸ்னஸ், நீங்கள் ஒரு அதிகமான வேலைக்கு, அதாவது அதிகமான சம்பளத்துக்கு இருக்கிற வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். போன பாயிண்டில் சொன்ன ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமையை வந்து அதிகமாக்குறதுல மட்டும் இல்லாமல் ரிஸ்கையுமே நீங்கள் எடுக்கணும். ரிஸ்க் இந்த சென்ஸ், இது நல்லா வருமா வராதா அப்படின்னு நீங்கள் தெரியாமல் போய் விழுகிறது பேர் மட்டும் ரிஸ்க் இல்லை. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி, இன்னைக்கு நான் இப்போது இங்கே இருக்கேன், இங்கேருந்து அங்கே போகணுன்னா அது தேவை, அதையுமே நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னும்போது அதுவுமே உங்களுக்கு ரிஸ்கில் தான் வருது. அடுத்தது சரௌண்டிங் தெம்செல்ஸ் வித் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ இதெல்லாம் பண்ணுறே, எப்படி நீ இதை போய் நல்லா இருப்பியா, இது ஃப்ளாப் ஆகும், இந்த விஷயம் எல்லாமே பண்ணவங்க யாருமே முன்னேறினதா இதுவே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்களேருந்து அவாய்ட் ஆகுங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் அ ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். அதாவது எப்போவுமே பயந்துகிட்டே இருப்பாங்க. நான் போய் அதை ஒரு துணிச்சலோடு இதை எதிர்கொள்ளணும்னு மைண்ட் செட் இல்லாதவங்கள தான் இது சொல்கிறாங்க. ஸ்பெண்டிங் மோர் தென் தே ஏர்ன். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சேலரி 2.5 லட்சம் தான் வந்திருக்கு அப்படின்னா, ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது 2 லட்சமாக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு 50,000 நீங்கள் உங்கள் சேவிங்ஸ்லேருந்து பண்ணுறதும் தப்பு தான். அதே மாதிரி கடன் வாங்கி பண்ணுறதும் தப்பு தான். கடன் வாங்கி இந்த சென்ஸ் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறதும் தப்பு தான். அண்ட் நாட் செட்டிங் கோல் செட் பண்ணுறது இல்லாமல் பண்ணிங்கன்னா அதுவுமே நீங்கள் புவர் பீப்புளாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறின்றாங்க. ஸோ இதை குயிக்காக நம்ம பார்த்துட்டோம். இன்னும் டீட்டெயில்டாக இப்போ நம்ம 1 by 1 பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அகெயின் ஒரு 8 பாயிண்ட்டையுமே நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். லேட்டர் தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேமிங் அதர்ஸ் ஃபார் தேர் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ளேமிங் அதர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் முக்கியமாக இதுவுமே 7th பாயிண்ட்டோட ரிலேட் ஆகி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். ஸோ அதை எப்படி நீங்கள் அடுத்த அவங்கக்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே தப்பு தானே. நான் அவங்கள நம்பி இதை பண்ணேன், ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏமாற்றினது தப்பாக தான் இருக்கும். அவங்களோட மனசாட்சிக்கு அது தெரியும், அதுக்கான பலனை அவங்க எதிர்கொள்ளுவாங்க தான். ஆனால் நீங்கள் அவங்கள நம்பினது எப்பேற்பட்டது. ஸோ உங்களோட நம்பிக்கையில் தானே நீங்கள் போயிருக்கணுன்ற பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல நான் பேச வருது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஆகிறதுக்கு அவங்க தான் முழு ரீசன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுலேயுமே உங்களோட எஃபர்ட் இருக்குது. அந்த எஃபர்ட் வந்து போட்டது யார்? ஸோ அந்த எண்ணத்தை கொடுத்தது யார்? அந்த எண்ணத்தை கொடுத்தது நீங்கள் தான். உங்களுக்காக தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு யோசனையோ ஒரு ஐடியாவோ கொடுத்துருக்கு. அதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக அதை விட்டும் தரக்கூடாது. ஸோ இந்த ரெண்டையுமே பண்ணாமல் இருக்கிறவங்க தான் ஒரு பணக்காரங்களாக ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்கும். அதை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிவிங் வித்தவுட் அ பட்ஜெட் ஏன் போடணும்? பட்ஜெட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது நான் இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும், சிக்கனமாக செலவு பண்ணுறதுன்றது பட்ஜெட்டே இல்லைங்க. உங்களுக்கு 10,000 வந்தாலும் அதை கரெக்டாக கணக்கு எழுதி வச்சுருக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க. ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்குறீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க.
ஒரு சில பேர் வெளியே சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா பண்ணலாம். ஆனா அதே இத நீங்க வீட்ல சமைச்சு சாப்பிடும்போது, நீங்க அதுக்கான ஒரு முனைப்போ நீங்க பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுக்கு நீங்க டைம் ஒதுக்கி நீங்க பண்ணீங்கன்னா, அப்போ அதே மாதிரி உங்களோட ஒரு பிசினஸ் பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நீங்க டைம் ஒதுக்குவீங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு மறைமுகமான உண்மை. அ எந்த ஒரு டிஷ்ஷுமே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகாது. சமைக்கணும்னு வரும்போது, நீங்க அத சமைச்சு சாப்பிடும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஹெல்த்தியாவும் இருக்கும். உண்மையான டேஸ்ட்டாவும் இருக்கும்போது, அண்ட் இதே பின்னாடி எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த விஷயத்துக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, எல்லா விஷயத்துக்குமே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களோட பிசினஸ் ஐடியாவா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோட ஐடியாவா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஆஃபீஸ்லயே நீங்க ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க. வேலையில ஒரு முக்கியமான விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்கனாலும், அதோட ஃபோக்கஸையும் உங்களால இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். பட்ஜெட்டுக்குள்ள நீங்க வாழுங்க. அண்ட் பட்ஜெட்னா நீங்க அத பிளான்க்குள்ள பண்ணுங்க. 1/2 அன் ஹவர்ல பண்ண முடியல, பட் 20 மினிட்ஸ்ல உங்களால பண்ண முடியுதுன்னா பண்ணுங்க. ஸோ அததான் இந்த பட்ஜெட்ல பண்றாங்க. பட்ஜெட் இன் த சென்ஸ் உங்க செக்ஷனுக்கு நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்கன்றதுல தான் உங்களோட பட்ஜெட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், கம்மியான ஒரு காசா இருக்கட்டும், இல்லைனா ஒரு அதிகமான காசா இருக்கட்டும். பட் அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸிங் ஆன் என்டர்டெயின்மென்ட் ஓவர் எஜுகேஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். நீங்க எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றது இருக்கட்டும். ஸோ எஜுகேஷன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும், நெறைய டிகிரி வாங்கணும், 27 டிகிரி வாங்கணும்லாம் இல்ல. பட் நீங்க உங்க ஸ்கில்ல எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிராக்டிகலா லேர்ன் பண்ணுங்க. வேற இன் த சென்ஸ் தியரிட்டிக்கலா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே போகும்போது, அது கொஞ்சம் நாள்ல மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க பிராக்டிகலா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லோ, ஒரு குறிப்பிட்ட நாலேஜோ, ஒரு புது விஷயமோ ஞாபகம் இருக்க போகுது. வேறஸ் ரொம்ப நாள் அத யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்கில்லு மறக்க ஆரம்பிக்கும். ஸோ கீப் ஆன் பிராக்டிசிங் அண்ட் உங்க ஸ்கில்லுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அ வேறஸ் என்டர்டெயின்மென்ட்டுக்கு போறத விட, ஒரு ட்ரிப்பு நீங்க போறீங்களா? அதனால நீங்க ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா ஃபைன். போயிட்டு வாங்க. அண்ட் அது ஒரு ரினியூவபிள் ஒரு அ மோட்டிவா இருந்துச்சு. ஒரு உங்களோட புத்துணர்ச்சி குடுக்குற மாதிரி விஷயமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபைன். ஆனா, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஜுகேஷனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, அ உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து இன்னுமே சுலபமா இருக்க போகுது. வித் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவாய்டிங் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா, அ உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கும்போது தான், அதோட பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமா இருக்க போகுது. அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்க போகுது. ஸோ இந்த மாரி ஒரு சில எக்கச்சக்கமான விஷயமா இருக்கட்டும், அ ஒரு லாபம் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயம் செஞ்சேன். அதுலேருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாவே ரிவார்ட் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து பிசினஸ் மட்டும் நீங்க செய்யணும். அதுக்குள்ள மட்டும் ரிஸ்க் எடுக்கணும்னு இல்ல. உங்க ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் போஸ்ட் காலியா இருக்கு. நான் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு என்ன தேவை? மேனேஜிங் ஸ்கில் வேணும். ஸோ அந்த ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கும்போது, அ எனக்கு இந்த வேலை இல்லன்னு கூட சொல்லலாம். அதே ஸ்கில்ல வச்சுட்டு நீங்க வேற ஒரு கம்பெனில போயிட்டு, அ உங்களோட சேலரில நியர்லி ஒரு 100% உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தர மாதிரி உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கலாம் இல்லையா? ஸோ அது ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் அது கிடைக்குது. ஆனா புவர் பீப்பிள் ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. சேஃப் ஜோன்லயே இருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரவுண்டிங் தெம்செல்ஃப் வித் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ உங்கள சுத்தி இருக்கிறவங்கள நீங்க நல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல இன்னும் பல பேர் நீங்க கனெக்ட் ஆயிருக்க சோஷியல் மீடியாவா கூட இருக்கட்டும். உங்களோட ஐடியாவ நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அ இது நல்லா இருக்காதுப்பா அப்படின்னா, ஓகே இவங்க நமக்கு உண்மையிலேயே சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கோட் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னா, அ கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அ இன்ஃபர்மேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல என்னவா வேணா இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு பவர் பாயிண்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், அதுல அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்காங்களா? அதுல அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
அப்படின்னா அவங்களோட பேச்ச கேளுங்க. அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து அதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பேச்ச நிச்சயமா நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு அதில இருக்கிற பயனும் தெரியாது. அதனால வர பாதகங்களும் தெரியாது. ஸோ அவங்க சொல்றத நீங்க ஏன் கேட்கணுன்றது தான் இந்த ஒரு பாயிண்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேவிங் எ ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். ஸோ எப்பவுமே எல்லாத்துலயுமே ஒரு அ ம் அ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு திரும்பவுமே அவங்க பயப்படுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு ரூ. 10,00,000 அவங்ககிட்ட இருக்குது, ஒரு சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா, அத நானு ஒரு வீட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்ட். எஸ். அ ஒரு 5,00,000 நான் ஃபியூச்சர்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுறேன் அப்படின்னா, லேண்டா வாங்கி போடுறது, அது போய் அந்த இடத்துல சேல் ஆகுமா? அப்படின்லாம் அவங்க சொன்னாங்கன்னா, அ அது ஒரு குறிப்பிட்ட விஷயமா அவங்களுக்கு இது இருக்காது. அ அந்த ஒரு அ அ விஷயத்த அவங்க ஒரு தைரியத்தோட எடுக்க மாட்டாங்க. அந்த ரூ. 10,000 ரூ. 10,00,000ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 5,00,000 போகுதேன்ற மைண்ட் செட்லயே தான் இருப்பாங்களே தவிர்த்து, அந்த ரூ. 5,00,000 அவங்களுக்கு திரும்பவும் இன்னொரு ஒரு ரூ. 15,00,000 சம்பாரிச்சு தரணுன்ற ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஒரு தயக்கம் இருக்கும். பயமா இருக்கும் அவங்களுக்கு. எடுத்தோனே ஒரு துணிச்சலோட ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் 6த் பாயிண்ட்டா இருக்கும். இது எந்த விஷயத்துல வேணா இருக்கட்டும். வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு அடுத்த வேலைக்கு போறதா இருக்கட்டும், நீங்க பணக்காரன் ஆகணும்னா, அத நீங்க பண்ணி தான் ஆகணும். அத நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான், அது மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்தணும்னா, நீங்க இத பண்ணி தான் ஆகணும். வித்தவுட் எனி அ ஒரு ஸ்கேர்சிட்டியோட மைண்ட் செட்ட கிளியர் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். ஸோ அ 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் மோர் தென் வாட் யூ ஏர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்பேன். நீங்க செலவு பண்ணலாம். ஆனா, எவ்வளவு செலவு பண்றீங்கன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கணும். அந்த கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வர்றத விட செலவு பண்ணது கம்மியா இருக்கணும். அப்போ எப்படிங்க நான் நெனச்சத வாங்க கூடாதா? அப்படின்னா, தாராளமா வாங்குங்க. ஆனா, உங்க சம்பளத்த பெருக்கிட்டு வாங்குங்க. ஸோ இதுதான் சொல்றாங்க. ஸோ ஏன் சம்பளத்த பெருக்கணும்னா, எஸ், நீங்க உண்மையிலேயே ஒரு ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க. ஒரு 5, 10 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா அப்படிங்கும்போது, நீங்க இன்னைக்கு ஓடுறதுல தப்பு இல்லையே! ஸோ ஓடுறது இத விட முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்கு டைம இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லா இருக்கணும். இல்ல குறிப்பிட்ட ஒரு நாலேட்ஜா இருக்கணும். அப்பனா தான் உங்கனால ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆக முடியும். சீக்கிரமாவே நீங்க எய்ம் பண்ண ட்ரீமையோ, கோலையோ உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், அ செட் கோல செட் பண்ணாம இருக்கிறது தான் இவங்க இந்த இடத்துல சொல்ல வராங்க. கோல ஏன் செட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்னைக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது. இப்படியே போச்சுன்னா இன்னொரு ஒரு 10, 15 வருஷம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 10, 15 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது மாற்றம் வராமலா போகும். அப்போ நான் அத மாற்றம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கும். அந்த கோல ஏன் செட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கோல் எப்படி செட் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் அந்த கோல் அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதுக்கும் உங்ககிட்ட ஒரு பதில் இருக்காது. இந்த மாரி குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையா இருக்குதுன்னா, கோல் செட்டிங் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. அத பாருங்க. அதில உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இருக்கு. ஒரு கோல்னா என்ன? அத எப்படி செட் பண்ணணும்? அதுக்கு எத்தன விதமான கோல்ஸ நீங்க செட் பண்ணணும்? அந்த மாதிரி எல்லாமே நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ, அத நீங்க யூஸ்ஃபுல்லா பார்த்து பயனடைங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கோல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அத முக்கியமா எழுதுங்க ஒரு நோட் புக்ல. உங்களோட கோல் எவ்வளோ? எனக்கு ஒரு ரூ. 1,00,000 வேணும். இந்த மாசத்துக்குள்ள அப்டின்னா, அத எழுதுங்க. அண்ட் அது ஒரு ஷார்ட் டெர்ம் கோல்ல அது ஈவன் கோல்ன்னு கூட சொல்ல முடியாது. உங்களோட தேவைன்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு கோல்னா பெருசா இருக்கணும். ஒரு அச்சீவ்மென்ட்டோட இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கோல்ன்னு சொல்லிட்டு ஜெனரலா சொல்றாங்க. ஸோ அந்த கோல ஒரு புவர் பீப்பிளா இருந்தாங்கன்னா, அது செட்டே பண்ண மாட்டாங்க. அப்படியே ஆன் த ஃப்ளோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க தவிர்த்துருங்க. இந்த விஷயங்கள நீங்க தவிர்த்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு பணக்காரங்களா ஆகுறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இதே ஒரு நோக்கத்தோட அவங்களும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வைங்க. தேங்க் யூ.